Hi, hello, welcome back to our channel. நாங்க சிந்து solo traveler from Kashmir. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க, சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா இன்ட்ரோ வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். May 4 இன்னைக்கு. Actually இந்த வீடியோ வந்து May 1st வந்து நாங்க குல்மார்க் போனோம் நம்மளோட கெஸ்டோட. And May 2nd வந்து நாங்க பால்காம் போனோம். And May 3rd பால்காம் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். சோ இன்னைக்கு வந்து கெஸ்ட் டிபார்ச்சர் ஆயிட்டாங்க. சோ நாங்க இப்போ வந்து இன்னொரு கெஸ்ட்டை வந்து பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். சோ கெஸ்ட்னு பேசும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு யார் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆக்சுவலி நம்ம இங்கே தான் வந்து கடந்த 2 வருஷமா இருக்கோம். அண்ட் வி ஆர் ரன்னிங் அ ஓன் ட்ராவல் ஏஜென்சி எஸ்பெஷலி ஃபார் தமிழ் பீப்புள். ஸோ நிறைய குரூப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லவ் தான். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங், கீப் லவ்விங். அண்ட் யா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்பப்போ நம்மளுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வரும், வீடியோஸ் வரும். அண்ட் நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். எந்த டேட் வரீங்க, எந்த டேட் போகிறீங்க, எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பட்ஜெட் இருந்தாலும் சரி, லக்ஸுரியாக இருந்தாலும் சரி நம்ம ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பால்காம் கிளம்பிட்டோம். எங்கள் பின்னாடி யாருமே இல்லைன்னு யோசிக்காதீங்க. அவங்கள வந்து ஆப்பிள் ட்ரீ கிட்ட வந்து இறக்கி விட்டுருக்கோம். இதுதான் ஆப்பிள் ட்ரீ. அது ஆப்பிள் கிடையாது, பொம்மை ஆப்பிள் வச்சுருக்காங்க. பட் இதுதான் ஆப்பிள் ட்ரீ. ஸோ நான் ஏன் கீழே இறங்கலான்னு யோசிக்கலாம். பட் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே நான் வந்து கெஸ்ட் கூட இருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒர்க்கு நிறையா இருக்குங்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் இறங்கி போகலை. மேபி ஏன்னா ஆப்பிள் ட்ரீ என்னோடய வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. அதனால் எனக்கு ஆப்பிள் ட்ரீ புதுசு கிடையாது. பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ. அண்ட் நம்ம கெஸ்ட் வந்து ஆப்பிள் ட்ரீ உள்ளே போயிட்டு வர அப்படின்ட்டு உள்ளே போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் ஆப்பிள் ட்ரீ பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் பிக்கல், ஆப்பிள் வினிகர், ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கலாம். 250 rupees, 300 rupees சம்திங் லைக் தட்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்ன, அவ்வளோதாங்க. வரும்போது லியோ காஃபே பார்த்தோம். ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் வர போகும்போது லியோ காஃபே பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பும்போது காலையே கிளம்பணும் 9:30க்கு. இப்போ மணி வாட் இஸ் த டைம்னா? இட்ஸ் அரௌண்ட் 12:30 சம்திங். 1 o'clock ஆகுது. ஸோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போக வேண்டியது நாங்கள் ஸ்லோ போகிறோம். ஏன்னா நிறைய டிராஃபிக், ஆர்மி கான்வே வேறு இடையில. ஸோ நாங்கள் இடையில வேறு பாம்பூரில் நிப்பாட்டினோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷாப்பில் நிப்பாட்டினோம். அங்கே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு சாஃப்ரன் வாங்கிட்டு அங்கே ஒரு கவா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பேட் ஃபேக்ட்ரி வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா வெயில் அடிக்குது பயங்கரமாக, அதனால பேட் ஃபேக்ட்ரி போல். அண்ட் இப்போ ஆப்பிள் வேலி. ஸோ 3வது வந்து ஆப்பிள் வேலியில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம ஆப்பிள் ட்ரீ. யூஸ்வலாக நீங்கள் பால்காம் போகிறீங்கன்னா போகிற வழியில் 3 விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன்று வந்து பாம்பூர் சாஃப்ரான் டவுன். அதாவது அங்கே தான் சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து விளையிற இடம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, வால்நட்டு, பாதாம் இதெல்லாம் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஆக்சுவலி இங்கே ப்ளூபெரிலேருந்து பிளாக்பெரிலேருந்து எல்லா செடியுமே எல்லா மரமுமே இங்கே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். பாம்பூர் ஃபஸ்ட்டு பிளேஸ். செகண்ட் பிளேஸ் பேட் ஃபேக்ட்ரி. காஷ்மீரி வில்லோ பேட்ஸ் எப்படி செய்கிறாங்க, எந்த மாதிரி அந்த ஹேண்டில் எங்கேருந்து வருது, எவ்வளோ நாள் அதை காய வைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம். பேட் வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் 3வது வந்து ஆப்பிள் வேலி. ஆப்பிள் வேலியில் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஆப்பிள் ட்ரீ வந்து பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஆப்பிள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இலை வந்திருக்கு, இனிமேல் தான் பழம் வரும். பழம் எப்போ வரும்னா ஜூலை மாதம், அதாவது ஜூன் மந்த் ஒரு லைட்டாக ஒரு ரெயின் வரும். ஸோ ஜூலை மந்த், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் கூட ஆப்பிள் இருக்கும். ஸோ இந்த 4 மாதம் வந்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளை தாராளமாக அப்படி பறித்து அப்படி சாப்பிட்லாம். ஆப்பிள்லாம் அந்த டைமில் 1 கிலோ வெறும் 20 ரூபா, 15 ரூபாய்க்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் ட்ரீ வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இப்போ பால்காம் ஃபஸ்ட்டு போயிட்டு பால்காமில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எடுக்கிறேன். ஏன்னா ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து பால்காம் வந்துட்டோம். ஸோ பால்காம் உள்ளே வரும்போதே இந்த லிதர் ரிவரோட அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளை பயங்கரமாக வெல்கமிங்காக இருக்கும். அண்ட் மவுண்டெயின் டெரைன்ஸுமே இங்கே ரொம்ப பெருசு, பயங்கர ஹியூஜான பிளேஸ் பால்காம். ஈவன் நிறைய ட்ரெக்கிங் ஸ்பாட் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெக்கிங் நம்ம ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதம் பண்ணுவோம். நீங்கள் வரீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு மெசேஜ் போடுங்க. நாங்கள் பால்காம் வந்தோன்னே ஃபஸ்ட்டு பண்ணது சாப்பாடு தான். லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்தே நாங்கள் ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிஜமாக ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு, ஆனால் நல்லா சாப்பாடு இருந்துச்சு.
யூஸ்வலி நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து காலையில் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லஞ்ச் டைமுக்கு தான் வந்து ரீச் ஆவீங்க. ஏன்னா இன்பிட்வே நீங்கள் 3 பிளேஸில் ஸ்டாப் பண்ணோம் இல்லையா. ஸோ லஞ்சுக்கு வரீங்கன்னா இந்த மெயின் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் லஞ்ச் சாப்பிட்லாம். வெஜ் ஆப்ஷனும் இருக்குது, நான்வெஜ் ஆப்ஷனும் இருக்குது. லியோ மூவியில் வர நிறைய ஸ்பாட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயில், இந்த ஸ்கூல் வந்து இந்த ஹைனாவை கில் பண்ணுற மாதிரியான சீன், அதுக்கப்புறம் ஹைனா ஓடும்போது ஒரு மார்க்கெட் வரும் இல்லையா, ஸோ அந்த மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் போனோன்னே ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து பஹல்காம் வந்துட்டோம். பஹல்காம் வந்தோடனே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்லீப்பிங் மோடில் இருந்தோம். அங்கேருந்து தூரமாக வந்ததுனால வெதருமே இன்றைக்கி பெட்டராக இருந்துச்சு இல்லை ஜி? நேற்று கம்பேர் பண்ணுவோம் இன்றைக்கி வெதர் வந்து மச் பெட்டர். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் அடிச்சுது. நிறைய பேர் ரெய்னிங்காக இருக்கான்னு கேட்டிங்க. May 2 இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீநகர் டு பஹல்காம் வந்தோம். ஆனால் வெயில் தான் அடிச்சுது, ரொம்ப மழையெல்லாம் இல்லை. அண்ட் எஸ், ஆக்சுவலி நேற்று குல்மார்க் போன ரிவ்யூஸ் வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ இப்போ வந்து அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நேற்று நாங்கள் வந்து கைடு எடுத்தோம் குல்மார்க்கில். யூஸ்வலாக நான் வந்து கைடு எடுக்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து குட்டி குழந்தைங்க இருக்காங்க அண்டு பெரியவங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கைடு தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக கேட்டுக்கோங்க. அவங்க வந்து, ஏன்னா அது லாங் லைனாக இருக்குது இல்லையா, இது சீசன் டைம்ங்கிறதுனால கண்டோலாவுக்கு வந்து பெரிய லைன் இருக்குது. ஸோ அந்த லைனை ஸ்கிப் பண்ணி அவங்க சீக்கிரமாக உள்ளே கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுட்டு கைடு எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கைடு எடுத்தீங்க இல்லை ஜி? ஸோ கைடோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி ஷீ இஸ் 1 year kid, நாட் ஈவன் 1 year. டுமாரோ இஸ் ஹர் பர்த்டே. ஸோ 1 year kid இருந்தனால வி கோ வித் கைடு. ஸோ வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும், ஒரு ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் பார்கின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு என்னோடய பேபியை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் த கண்டோலா அப்படின்னா வந்து யூ கோ வித் கைட் பிளைண்ட்லி. யூ ஹாவ் டு பார்கின். ஸோ நம்ம தான் வந்து பார்கின் பண்ணிக்கணும். டோன்ட் டேக் அவர் கைட் ஆர் சம்மன் டு ஈவன் த டிரைவர்ஸ், லோக்கல் டிரைவர்ஸ், டோன்ட் ஆஸ்க் them to bargain. You yourself do bargain, and if they are saying okay, then take them with you, along with you. அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். she enjoyed much. Actually you are very lucky. Yeah, actually we are very lucky. நாங்கள் வந்து ஸ்னோ வந்து நிறைய ஸ்னோ இருந்தது. It's totally unpredictable and we were enjoying a lot. We were very happy. Actually we were very happy. And I want to add one more thing. Hospitality is very good. Totally safest place to visit. ஈவன் நான் வந்து ரொம்ப குழந்தை எடுத்துகிட்டு வரேன், ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். பட் இட் வாஸ் நாட் லைக் தட். ஈவன் த ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் வெரி குட். தே குக்டு செப்பரேட்லி ஃபார் மை பேபி. They gave, so each and every minute they'll come and ask, do you want anything, do you want hot water, do you want to cook something for her to eat, she is okay. அந்த மாதிரி ரொம்ப சேஃப். நம்ம நினைக்கிற மாதிரி காஷ்மீர் சேஃப் இல்லைன்னு நினைக்க முடியாது. ஸோ நாங்கள் ஆக்சுவலி மைசெல்ஃப் அண்ட் மை ஹஸ்பண்ட் விசிட்டட் லாட் ஆஃப் பிளேஸ். அங்கேயோட இங்கே வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணோம். தட்ஸ் நைஸ் ஜி, தேங்க் யூ ஸோ மச். People are very kind here actually. Yeah, yes, that is very kind. ஏன்னா ஆல்ரெடி காஷ்மீர் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பீப்புள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இங்கே. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு காட்டுறது வேறு, டோட்டலி இங்கே வரும்போது நம்மளுக்கு அந்த கிடைக்கிறதே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நான் குல்மார்க் வீடியோ ஆட் பண்ணுறேன். பட் நீங்கள் மேபி அடுத்த வாரமோ இல்லை 2 வாரம் கழிச்சோ இல்லை அடுத்த மாதமோ வரீங்கன்னா இதையே எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வராதிங்க. ஏன் அப்படின்னா 2 வெயில். ஏன்னா இது வந்து போன வாரம் வந்து ட்ரையாக இருந்தது, கீழெல்லாம் ஸ்னோவே கிடையாது, மேலே மட்டும்தான் ஸ்னோ இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ஸ்னோஃபால் ஆச்சு, ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சு. அது வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு ஸ்னோஃபால் ஜி, அது ஒரு ஸ்னோஃபால் ஆகியே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்னோ ஆயிடுச்சு. இன்கேஸ் ஒரு 2-3 நாள் நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா அந்த ஸ்னோ மெல்ட் ஆகிடும், கீழெல்லாம் மெல்ட் ஆகிடும். மேலே வந்து உங்களுக்கு ஸ்னோ இருக்கும் எப்போவுமே. மேபி மே எண்டு வரைக்கும் தாராளமாக இருக்கும். அண்ட் கீழே வந்து ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. அண்ட் நீங்கள் phase 2 போனீங்கல்ல? phase 2 போனோம். ஆக்சிஜன் இஷ்யூலாம் எதுவும் இல்லை. ஈவன் ஐ ஹவ் டேக்கன் மை பேபி along with me. There is no oxygen issue. We haven't faced, but few people faced. You just carry one water bottle with you. So that is must. அங்கே உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் கிடைக்கல. ஸோ நீங்கள் கீழே இருந்து 2 or 3 bottles வந்து கேரி பண்ணிக்கோங்க.
அதான் ஜி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா இவங்க எவ்வளோ நேரம் லைனில் நின்னாங்கன்னு கேளுங்க. வரும்போது ரிட்டர்ன் வரும்போது 2 hours actually. It was standing 2 hours. And the guide asked us to sit. He came and sit. The guide was standing there for 2 hours for returning back. ஓகே ஓகே ஐ காட் இட். ஸோ ரிட்டர்ன் வரும்போது அவங்க லைனில் இருந்தாங்க, நீங்கள் அந்த டைம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. ஓகே ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹெல்ப் தான் வந்து கைடுக்கு வந்து நம்ம ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே அவ்வளோ பெரிய லைன் இவங்க 2 மணி நேரம் நின்னுன்னு சொல்றாங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங் ப்ரோ. ஆனா நீங்க சீக்கிரமா கீழே வந்தீங்கல்ல. பட் அவரு தான் ஹெல்ப் பண்ணாரு ஆக்சுவலா. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றோம் அப்படின்னாலும் நம்ம லக்கேஜஸ் கேரி பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஓகே போட்டோஸ் எடுக்கிறது, ஈவன் போட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அந்த மெயின் திங் நீங்க வந்து நம்ம நேட்டிவ்ல இருந்து எதுவுமே வாங்கிட்டு வராதீங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து வாங்கிக்கோங்க வேணுங்கிறது. இட்ஸ் வெரி ரொம்ப 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 சீப். ஜெடி வந்து என்னப்பா என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மேடம்க்கு நாளைக்கு பர்த்டே. சே ஹாய். சரி இங்க பாரு. இங்க பாரு, இங்க வச்சுக்கலாம். சே ஹாய். ஹை ஃபை, கிவ் ஹை ஃபை. ஐயோ யாருக்கு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறா. ஓகே மேடம்க்கு நாளைக்கு பர்த்டே. நான் முடிஞ்ச மேம் நாங்கள் கேக் வெட்டுற வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கம்மிங் ஹியர். Yeah, you can book the Kashmir trip through Sindhu Sindhu Solo Travel SST. So you can very ரொம்ப best price la பண்ணி தராங்க. She is guiding very, yeah, very trustable person. She is knowing many people in Kashmir. இன்கேஸ் நீங்கள் பேக்கேஜ் எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா மெசேஜ் போடுங்க. சம்டைம்ஸ் இன்ஸ்டாகிராமில் ரிப்ளை கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா மற்ற ஒர்க் ஏன்னா நிறைய குரூப்ஸ் வரதுனால நான் அதில் கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் லேட் ஆகும். பட் மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அண்ட் நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிசி வேலி போக போகிறோம். அதில் உள்ள வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் வந்து உங்கள் காரில் நீங்கள் வரீங்க அப்படின்னா தங்மார் டு குல்மார்க் வந்து யூனியன் கேப் வந்து இப்போ கரண்ட்டில் கிடையாது. அதாவது நான் May 2 எடுத்துகிட்டு இருக்க வீடியோ. இப்போ வந்து யூனியன் கேப் கான்செப்ட் எல்லாம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் வந்து குல்மார்க் போயிடலாம். குல்மார்க் போயிட்டு குல்மார்க் மார்க்கெட்லேயே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஹார்ஸ் எடுங்க, நீங்கள் நடந்து போன இல்லைன்னா டாக்ஸி வேறு டாக்ஸி எடுங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா உங்கள் கேபு இப்போ வந்து கண்டோலா பாயிண்ட் வரைக்கும் போகுது. அதாவது அந்த மேக்ஸிமம் அந்த 1.5 kilometers வாக்கிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உங்கள் கேபு போகுது. ஓகே பாய். ஜேடி பாய் சொல்லுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்கும் போதே காஷ்மீர் வந்துட்டா பாருங்க. நான்லாம் இவ்வளோ பெருசாகி தான் காஷ்மீர் வந்தேன். இங்கே இருக்க ரூமு இங்கே பாருங்க. ஒரு தலைவன் காலையிலேயே வந்துட்டான். மார்னிங்கே ஒரு 5 o'clockலேருந்தே இவன் தட்டிட்டு இருக்கான் பாருங்களா. என்னடா பண்ற? காலையில் 5 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், வரேன் நான் மட்டும் பாருங்களேன். நீங்கள் சொல்லுவீங்க பாவம் அது உள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுதுன்னு. ஓப்பன் பண்ணுறேன், வரவே மாட்டேங்க. அப்பாக்கி ஃபுல்ல பாருங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் வேற. வரேன் நான் பாருங்களேன். எங்கடா இருக்க பாருங்க. அங்கே போய் தட்டுறானே தவிர, அங்கே பாருங்க தட்டி விளையாடுறானே தவிர இந்த பக்கம் வர மாட்டேங்கிறான். ஆனால் இது ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் உள்ளே வரானான்னு பார்ப்போம். சேட்டை பாருங்க, சேட்டை சேட்டை சேட்டை. இதுதான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்க அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா பெஹல்காம் வியூங்க. சைடில் லிதரோட ரிவர் அண்ட் சுற்றியும் மவுண்டைன் அண்ட் பயங்கர க்ரீனரியாக நிறைய கார்டன் வச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் பெஹல்காம் வரீங்கன்னா 4-5 நாள் இருந்தால் கூட அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு குட்டி குட்டியான ஸ்பாட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நாங்கள் இப்போ ஆறுவழி டுவர்ட்ஸ் ஆறுவழி வந்து போயிட்டுருக்கோம் யூனியன் கேபில். ஹாய், டே 2 ஆக்சுவலி பெஹல்காமில். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனியன் கேப் எடுத்துகிட்டு ஏபிசி வேலி வந்து நாங்கள் போக போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஜெரியோட பர்த்டே. ஸோ எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே. காலையிலே ஒரு ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டாச்சு. அண்ட் நாங்கள் கேக்குமே எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் வந்து ஸ்னோவில் வச்சு கேக் வெட்ட போகிறோம். ஜெரிக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அண்ட் ஏபிசி வேலி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நானுமே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் போகிறேன். ஸோ ஏபிசி வேலி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன்.
ஃபைனலாக நாங்கள் ஆறு வேலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஆறு வேலி வந்துட்டு இந்த பார்க்கிங்கில் நம்மளை இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து குதிரை சவாரியுமே நீங்கள் வந்து பண்ணலாம். அங்கே போர்ட்லேயே ரேட்ஸுமே இருக்கும். அண்ட் அது வந்து ஃப்ளாட்டான ரோட்டில் தான் போகும், ரொம்ப மேலெலாம் ஏறி போகாது. இதுதாங்க கம்ப்ளீட்டான ஆறு வேலி. நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டுலாம் வராதிங்க. ஸ்னோ இருக்க டைமில் நல்லாயிருக்கும். அண்டு கம்ப்ளீட்டாக க்ரீன் ஆகும் போது இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி மவுண்டெயினில் இங்கே உங்களுக்கு ஸ்டே வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் ஸ்டில் நல்ல ஸ்டேஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் லாட் ஆஃப் ஹோம் ஸ்டேஸ்மே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆறு வேலி வரீங்கன்னா இந்த மாதிரி காஷ்மீரி ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். பாய்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸுக்குமே வந்து நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோவுமே வந்து உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். எந்த மாதிரி ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. அண்டு நாங்கள் எங்கள் ஜெரிக்கு ஒரு க்யூட்டான ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அது ஃபஸ்ட்டு பர்த்டே ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பாஷ்மினா கோட்டோட. எப்படி இருக்கு? நல்லா சில்லுன்னு இருக்குல்ல? நாங்கள் கேம்பிங் பண்ணும்போது இங்கே தான் எங்களுக்கு இதுதான் வாட்டர் சோர்ஸ். ஆக்சுவலி பியூராக இருக்கு. ஆமாம், இதை நீங்கள் ஆறு வேலி வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறையா ஸ்நாக் ஷாப் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாலட் சாப்பிட்லாம். அண்டு இங்கே கார்ன் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அடுத்த பிளேஸ், அதாவது சந்தன்வாடி போகணும் அப்படின்னா சேம் ரூட்டு கிடையாது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. ஸோ நாங்கள் ஆறு வேலி முடிச்சுட்டு இப்போ சந்தன்வாடி வந்து போயிட்டுருக்கோம். சந்தன்வாரி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு தான் நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். கேக் வேறு என் கண்ணு முன்னாடியே இருக்கா. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்லாமான்னு தோணுது. ஆனால் கேக் வெட்டும் போது காமெடி ஆகிடும் இல்லை ப்ரோ? யூஸ்வலாக ஏபிசி வேலி போகிறீங்க அப்படின்னா அந்த சைட் சீயிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் ஸ்பாட்டை விட உங்களுக்கு போகிற வழி எல்லாமே பயங்கர அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக ஏபிசி வேலி வந்து நான் கண்டிப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏபிசி, அதாவது ஆறு வேலி, பேத்தாப் வேலி, சந்தன்வாடி, இது மூணுமே வந்து வேறு ரூட்டில் இருக்குது. சந்தன்வாடியும் பேத்தாப் வேலியும் ஒரே வழி தான், ஆனால் ஆறு வேலி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ரூட்டில் இருக்குது. அண்ட் சந்தன்வாடிக்கு நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். சந்தன்வாடி வந்தீங்க அப்படின்னா அவங்க இறக்கி விடுற இடத்துல அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டராவது நீங்கள் வாக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போகும்போது நிறைய அந்த மாதிரி டீ ஷாப்பு, காஃபி ஷாப் அண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் இதெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே போகணும். அண்டு முக்கியமான விஷயம், எல்லா பிளேஸ்லேயும் உங்களை 1 hour தான் இறக்கி விடுவாங்க. 1 hour நீங்கள் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வந்துடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தாராளமாக 4 to 5 hours வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா ட்ராவல் டைமே உங்களுக்கு வந்து 30 to 40 minutes வந்து எடுக்கும். அண்ட் உள்ள ஒரு 1 hour அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு 3 பிளேஸை கவர் பண்ணும்போது 4 hours கண்டிப்பாக எடுக்கும். ஃபைனலாக நாங்கள் க்ரௌட் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம் கேக் வெட்டுறதுக்கு. அங்கே பயங்கர க்ரௌடு இருந்ததுனால நாங்கள் இந்த சைடே போகலை. அதோட ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு சைடு மட்டும் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கேக் வெட்டிட்டு ரிட்டன் நாங்கள் காருக்கு சீக்கிரமாக வந்துட்டோம். வர வழியில் பார்த்தா இங்கே ஒரு வெஜ் மோமோஸ் இருந்துச்சு. நாங்கள் வெஜ் மோமோஸ், அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்கேஸ் நீங்கள் 1 hourக்கு மேலே ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hourக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்தாலும் அது வந்து எக்ஸ்ட்ரா 400 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து கேப் டு கேப் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் ப்ரைஸு. அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பேத்தாப் வேலி. ஸோ நாங்கள் சந்தன்வாடியும் ஆறு வேலியும் நல்லா சுற்றி பார்த்ததுனால பேத்தாப் வேலியை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டோம். ஸ்னோ இருக்கும்போது மட்டும்தான் பேத்தாப் வேலி பயங்கர அழகாக இருக்கும். இல்லைனா கம்ப்ளீட்டாக சம்மர் வரும்போது தான் அழகாக இருக்கும். பட் இன்பிட்வீன் வந்து ஜஸ்ட் ஒரு பார்க்கு தான், ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான். அது வேறு இன்னும் பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக போகணுன்னா பேத்தாப் வேலி நல்ல ஆப்ஷன். பட் எங்களுக்கு நான் இது 2 பார்த்ததுனால நாங்கள் அதை மேலேருந்து வியூ மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை உங்களுக்கு பண்ணுவோம். அண்டு நாங்கள் வர வழியில் சிஃபர் ரெஸ்டாரண்ட், அதாவது லியோ கஃபே, அந்த லியோ மூவியில் வந்த கஃபே வந்து விசிட் பண்ணோம். அங்கான எல்லாமே கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்குது. அந்தளவு காசுக்கு ஒர்த்தா ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், ரொம்பலாம் சூப்பரெல்லாம் இல்லை. அண்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.